வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பர் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்றத பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய சந்தேகம். அதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தயாராக இருக்கிற நபராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட மெயில் ஐடி அப்படிங்கிறத கம்பல்சரி யூஸில் வைக்கணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மெயில் ஐடி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாதான்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. கண்டிப்பாக மெயில் ஐடி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்கள் மெயில் ஐடி யூஸில் இருக்கணும். அப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெயில் ஐடியை போட்டு சும்மா அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ வந்து சர்டிஃபிகேட் உங்களோட அப்லோடு பண்ண முடியாது. அப்படி அப்லோடு பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ குரூப் 4லேயே மற்ற தேர்வுகளில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 4ன்னு இல்லை, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த போஸ்டிங்கில் கூட நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அப்லோடு பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து எந்த கன்ஃபர்மேஷனு அது ஒரு இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அப்லோடு பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். ஒரு சிலருக்கு 3 காலம் அப்லோடு பண்ணுற மாதிரி வரும். ஒரு சிலருக்கு 2 காலம் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பிஎஸ்சிஎம் மட்டும் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஜஸ்ட்டும் இப்போ தான் கோர்ட்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது என்ன தகவல், அதாவது இப்போ ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்தா பிஎஸ்சிஎம்மும் கொடுக்க சொல்லி கேட்கும். ப்ளஸ் வந்து ப்ரியாரிட்டியும் கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்கும். 2 காலம் வரும். ஸோ நீங்கள் 3 காலமுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 3 காலமும் வரும். 2 காலம் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா 2 காலம் வரும். எந்த காலமுமே இல்லை, நீங்கள் உள்ளே போனதுமே உங்களுக்கு வந்து வெறும் கேப்சா மட்டும் வருது, வேறு எதுவுமே அப்லோடு பண்ண சொல்லி காமிக்கல அப்படின்னா நீங்கள் மற்ற எதுக்குமே எலிஜிபிள் கிடையாது, பிஎஸ்சிஎம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தமாக. ஸோ அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து வெறும் கேப்சா மட்டும் வருது, எனக்கு வேறு எதுவுமே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சிஎம் கூட நோன்னு கொடுத்து தான் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால் உங்களுக்கு பிஎஸ்சிஎம்லேயும் வராது, மற்ற எந்த ஒரு இதுலேயுமே வராது. அதனால் நீங்கள் அப்லோடு பண்ண தேவையில்லை. அதாவது ஒரு சில நபர்கள் தேவையில்லாத, அதாவது அப்ளிகேஷன் இது டாக்குமெண்ட்ஸ் அப்லோடே பண்ண தேவையில்லாத கேட்டகிரிலையும் வருவாங்க. அவங்களில் ஒரு ஆள் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லோரும் பண்ணணுமான தேவையில்லை. நம்ம வந்து பிஎஸ்சிஎம் இருக்குன்னு கொடுத்தா தான் அதை அப்லோடு பண்ண போகிறோம். இல்லை நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கேன் அப்படின்னு கொடுத்தா தான் அதுக்கு வந்து அதை அப்லோடு பண்ணணும். சும்மா எல்லாருமே பண்ணணுமானா பண்ண தேவையில்லை. நேற்று வந்து எரர் காமிச்சது அப்படின்றது வந்து காமிச்சிச்சு தானே. ஸோ எரர் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி சரியாயிடுச்சு, ரெக்டிஃபை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கோர்ட்டு தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம கால் பண்ணி கேட்டோம். ஸோ அவங்க சொன்னது, ஏன்னா ஒரு சிலருக்கு 3 காலம் வருது, 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு 2 பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு 1 தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு வெறும் கேப்சா தான் வருது. இப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டோம். அதுக்கு ஒரே வழி, உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் அப்லோடு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.